குரூப் 4 வேக்கன்சி குரூப் 4 வேக்கன்சி வந்து 2025 இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அடண்டம் வெளியிட்டிருக்காங்க. கரெக்டாக அடண்டம் வந்து எவ்வளோ விட்டுருக்காங்க? 4456 வேக்கன்சி இந்த நிதியாண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, 3560 நிரப்பியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நேற்று நைட்டு வந்து போட்டிருக்காங்க. 3560 அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷம் நிரப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா? வன பாதுகாவலர், வனத்துறை எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். முன்னாடியெல்லாம் விஏஓவும் தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது அதுக்கப்புறம் மிச்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நார்மல் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு 3560 ஒரு நிதியாண்டுக்கு அப்படின்னு ஒப்பிட்டாங்கன்னா இது என்ன கணக்குன்னே தெரியல. நம்மளுக்கு வந்து வேக்கன்சி வந்து கூட்டுவாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, யானை பசிக்கு வந்து ஒரு சோள பொரிய கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா வேக்கன்சியை வந்து அடண்டம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டுட்டாங்க. இப்போது 4000 வேக்கன்சிக்கு ஒவ்வொரு வருஷமும் 13 லட்சம் பேர் எக்ஸாம் வச்சு அதுக்கு ஆகிற செலவு எவ்வளோ ஆகும்? இதை வச்சு என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க? அவுட் சோர்சிங் என்ன விட போகிறாங்களா என்ன? இதே காரணத்தை நெக்ஸ்ட்டு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் சோர்சிங்க்கு போக வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்மளனாலும் இதுதான் உண்மை. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 8000 குறைஞ்சது 8000நாச்சுக்கு இருக்கணும். இப்போ 4000 வேக்கன்சி, இந்த 4000 வேக்கன்சி யாருக்கு பத்துன்னு சொல்லுங்கள். அதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணால் எவ்வளோ போகும் தெரியுமா? ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு பிரிக்கிறப்போ, ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கும் பிரிக்கிறப்போ பார்த்தா கடைசி வந்து சம் ஆஃப் நம்பர்ஸில் தான் வந்து வேக்கன்சி இருக்கும். ஆனால் இது வந்து யாருக்குமே தெரியாது. எல்லாருமே என்ன செய்கிறோன்னா படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, கண்டிப்பாக போக தான் செய்யும். வேக்கன்சி கம்மியாக இருந்தால் போக தான் செய்யும். வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணலைன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்களா? முடிஞ்ச அளவு வந்து என்ன பண்ணுங்கன்னா எழுதிட்டு அவங்கவுங்க சென்டர் இருக்கும்ல, எக்ஸாம் சென்டரில் அவங்கவுங்க மொபைலில் கூட வீடியோ எடுங்க, வேணான்னு சொல்லலை. வர்ற எல்லார்ட்டையும் ரிவ்யூ கேளுங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரிவ்யூ கேளுங்க. அந்த ரிவ்யூ வச்சு டிவிகேவோட ஐடி விங்ஸ் மெயில் ஐடிக்கு வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணலான்னா அதை ஷேர் பண்ணலாம். முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்சதை ஷேர் பண்ணலாம். அதை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விஜய் சாரை வந்து பேசுகிறதுக்காக வந்து ட்ரை பண்ணலாம். இப்போவே பேசணும்னு சொன்னால் யாரும் பேச மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோதான் முடியும். எலெக்ஷனை வச்சுக்கிட்டு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வேக்கன்சி எவ்வளோ தெரியுமா? 12,000. இப்போ அதில் 3ல் 1 பங்கு கூட இல்லை இப்போ வேக்கன்சி. அதை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். இந்த வாட்டி கொஷினும் கஷ்டம், ஒழுங்காக இதுவும் வெளியிடலை, ஆன்சர் கீயும் ஒழுங்காக வெளியிடலை. இப்போ வந்து அடண்டமும் வந்துட்டு கம்மியான வேக்கன்சியை போட்டு அடண்டமே முடிச்சு விட பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் வச்சாலும் அதே 3000 2000. அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இது வந்து வேக்கன்சியே இல்லை, எல்லாமே வந்து நாங்கள் அவுட் சோர்ஸுக்கு விட போகிறோம், அதுதான் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு வந்து செலவு தான் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தை நாளைக்கு வரும், கண்டிப்பாக வரும். எல்லோரும் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க. வேக்கன்சி வந்து பின்னாடி வந்து இல்லாமல் போகிறது கண்டிப்பாக உறுதி. இது முடிஞ்ச அளவு நாளைக்கு தேர்வு மையத்தில் எல்லாம் பண்ணுங்கள். பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சிஸ்டம் மூவ் ஆன் ஆகிறதே வேஸ்ட் என்னைய கேட்டால். முடிஞ்ச அளவு அவங்கவுங்க எக்ஸாம் சென்டரில் அவங்கவுங்க வீடியோ எடுங்க, ரிவ்யூ கேளுங்க. குரூப் 4 வேக்கன்சிக்கு இன்க்ரீஸ்க்கு என்ன நினைக்கிறீங்க? எல்லா ஸ்டூடெண்ட்டையும் போய் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. நாளைக்கு ஒரு நாள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க சென்டரில் அவங்க ஸ்டூடெண்ட் அவங்க சும்மா நடந்து வருவாங்கள்ல எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, நீங்கள் வெளில வந்துடுங்க. வந்துட்டு ரிவ்யூ மட்டும் கேளுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். அதை வச்சு குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸை அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி. நானும் வேக்கன்சி இன்க்ரீஸ்க்காக வந்து என்ன சொல்கிறது, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் ஒர்க்கு, இல்லைனா இல்லை. அதுவும் நம்ம ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரில, எவ்வளோ கிரேஸ் மார்க் வரப்போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. நன்றி.